ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சீசனல். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ப்ரோமோ 1 அதாவது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மாசா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா மாட்டிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அன்சிதா வந்து மழை வருது, சூப்பராக இருக்குது, அந்த கிளைமேட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு அதை கொடை வச்சுக்கிட்டு ரசிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த மஞ்சுரி, நீங்கள் மழையில் இருக்காதீங்க, உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மேனேஜராக வந்து சொல்கிற மாதிரியும் வித்து அக்கறையோட சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு காமிச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அன்சிதா டென்ஸ் நைட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரூல் புக்கில் இதெல்லாம் கிடையாது, அதாவது நான் இப்படி தான் இருப்பேன், மழையில் இருந்தால் ரசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல் புக்கில் கிடையாது, அதுக்கு நீங்கள் சொல்லாதீங்க, என்னுடைய வந்து இது தனிப்பட்ட இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பித்தோடனே உடனே சௌந்தர்யா வந்து ஃபன் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இதை வேகமாக ஓடி போயிட்டு அந்த கொடையெல்லாம் பிடுங்கிறது பார்த்துட்டு இவங்கள கொஞ்சம் ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுற மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு போல் ராணாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் ராணா வந்து ஒரு தலைவராக, யூனியன் தலைவராக, இவர் வந்து யூனியன் மெம்பர் அதில் இருந்துக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எப்படி நீங்கள் ஒரு தொண்டர் மேலே, அதாவது தொழிலாளி மேலே கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சௌந்தர்யா மேலே பிடிச்சி செம்மகத்து காத்துறாரு. இதில் சௌந்தர்யா செம்ம அப்செட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அப்படி போனேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கைப்படல, கொடையை தான் பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராணா இதுக்கு என்ன பதிவு பண்ணுறாருன்னா, நீங்கள் கொடையை பிடிக்கல, அவங்க கையை பிடிச்சிங்க, கையை பிடிச்சி தான் இது பண்ணீங்க, அதாவது தொழிலாளி மேலே கை வச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மேலே வந்து சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இது செம்மையாக வந்து வாக்குவாதம் போயிட்டுருக்கு. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அன்சிதா சைலண்டாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல டார்கெட்டே வந்து அன்சிதா தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ராணாவுக்கு மிகப்பெரிய வாக்குவாதம் மாதிரி வந்து கிரியேட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, சௌந்தர்யா செம்ம ஃபீல் ஆகிட்டு மஞ்சரிக்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராணவ் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் ஆல்ரெடி நிறைய டைம் இப்படி வந்து பண்ணுறீங்க, இது தப்புன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியும் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சௌந்தர்யா இல்லை, நான் நார்மலாக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ராணவ் செம்ம ஃபோர்ஸாக வந்து அட்டாக் போட்டிருக்காரு சௌந்தர்யா மேலே. இது மஞ்சரிக்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இது எப்படி நான் நார்மலாக தான் பண்ணேன், இவங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு மஞ்சரி இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னா, நீ பண்ணது தப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீ வந்து ஒரு மேனேஜராக வந்து இருக்க, அந்த டைமில் போயிட்டு இது மாதிரி நீ கொடைய இழுக்கிறது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு கோவம் தான் வரும். ஏன்னா தொழிலாளர்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பாங்க. நீ பண்ணதா தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து நீ சௌந்தர்யாவாக பண்ணியிருந்தா கூட மேனேஜராக இருந்தால் ப்ராடக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மஞ்சரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சோகத்தில் இருக்க மாதிரி இந்த பேச வச்சுருக்காங்க. இதில் என்ன நடக்குதுன்னா, சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேம், இந்த டாஸ்க் எப்படின்னு எனக்கு புரியல, நான் வந்து நார்மலாக எப்பயும் போல தான் இருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க கோவப்பட்டு என் மேலே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும், இந்த சண்டைக்கு தீர்வு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சௌந்தர்யா மேலே தப்பா, ராணவ் மேலே தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் அப்டேட் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.